தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் 15 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த விஷயம் மொத்த தமிழ்நாடையுமே அப்படியே பயங்கரமாக ஷாக்காக வச்சிருந்தது. ஏன்னா இது வரைக்கும் போராட்டம் அப்படின்னு நடந்தது அப்படின்னாக்கா அதை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் துப்பாக்கி சூடு நடத்தி அதில் 15 பேர் சம்பவ இடத்துல இறந்து போனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம். மொத்த தமிழ்நாடுமே பயங்கர சோகத்தில் இருந்தது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இதுக்கு கண்டனங்கள் தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சினிமா துறையை சேர்ந்த பிரபலங்களும் இதுக்கு அவங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. கமல், ரஜினின்னு இப்படி மொத்த கோலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியுமே இதை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. ஆனால் எப்போதுமே சமூகம் சார்ந்த விஷயம் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாக்க தன்னுடைய குரலை தன்னுடைய கருத்தை தன்னுடைய எண்ணங்களை பதிவு செய்ய தவறாத ஒரு பர்சன் நம்ம தளபதி விஜய் அவர்கள். ஆனால் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க எந்த ஒரு அவங்களுடைய கருத்துக்குள்ளேயோ இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு எதுவுமே சொல்லலை. ஸோ ஜல்லிக்கட்டு இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமே விஜய் அவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. இல்லை ஒரு சின்ன வீடியோ மூலமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஸ்டெர்லைட் ஆலை விஷயத்தில் விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஏன் எதுவுமே பேசலை அப்படின்ற ஒரு கொஷின்ஸ் தளபதியோட ரசிகர்களுக்குமே இருந்துகிட்டு இருக்கு. மற்ற எல்லாருக்குமே இந்த கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் விஜய் இதுக்கு பேசாததுக்கு பின்னணியில் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கா. ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னாக்க அது எந்த இடத்துல பேசினா அது போய் சரியாக மக்கள்கிட்ட சேருமோ அந்த இடத்துல பேசணும் அப்படின்ற ஒரு ஐடியாவோடு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த துப்பாக்கி சூட்டில் இத்தனை பேர் இறந்து போனதுக்காக நம்ம தளபதி விஜய் அவர்கள் பயங்கரமாக வருத்தமும் பட்டாங்களாம். ஸோ கூடிய சீக்கிரம் நடக்க போகிற விஜய் அவார்ட்ஸில் விஜய் இதை பற்றி பேசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்துகிட்ருக்கு. ஏன்னா தொடர்ந்து விஜய் அவர்கள் ஏதோ ஒரு மேடை அப்படின்னாவே அதில் நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அரசியல் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக அதை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஜூன் 3 நடக்க போகிற விஜய் அவார்ட்ஸில் விஜயும் கலந்துப்பாங்க. 2 வருடங்கள் கழித்து இந்த விஜய் அவார்ட்ஸ் நடக்கிறதுனால பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே இதில் கலந்துப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குது. குறிப்பாக இதில் விஜயும் கலந்துப்பாங்களாம். ஸோ அப்போ அந்த மேடையில் இந்த ஸ்டெர்லைட் விஷயம் நடந்த துப்பாக்கி சூடு பற்றி நிச்சயமாக விஜய் பேசுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் நிறையவே இருந்துகிட்ருக்கு. அண்ட் மோரோவர் விஜய் அதில் பேசுவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்களும் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ பார்க்கலாம் விஜய் அவங்களுடைய இந்த ஸ்டெர்லைட் ஆலை இந்த நடந்த துப்பாக்கி சூடு பற்றி என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜயும் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்றது விஜயோடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். இது வரைக்குமே இந்த விஷயத்தை பற்றி விஜய் எதுவுமே பேசாமல் இருக்கிறது எல்லாருக்குமே ஏன் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளோடு தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ விஜய் அந்த மேடையில் என்ன பேசுகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. What is Indus Valley Civilization? Indus Valley Civilization. The Indus Valley Civilization. The Indus Valley Civilization. என்னடி படிச்ச? இங்க ஒன்னு இருக்கு, நீ ஒன்னு சொல்ற. அந்த புக்க கொஞ்சம் கொடுங்களா, பார்த்து சொல்றேன். நீ பார்த்து சொல்றதுக்கு ஏண்டி படிச்ச? என்னடி விளையாடுறியா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்க. சும்மா ஜோக் அடிச்சமா.